எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் பிறப்பில் அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். குட் ஈவினிங் வரும். என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியரா கேட்குதுங்களா? கேக்குது சார். ஸோ இன்னைக்கு நாம அக்குபங்க்சர் வாழ்க்கை அறிவியல் மற்றும் மருத்துவ நுட்பங்களை பற்றின 4 மாத இணையவழி வகுப்பு அடுத்த வாரத்திலிருந்து தொடங்குது. அது சம்பந்தமான ஒரு அறிமுக வகுப்பு. நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், நம்ம கற்றுக்க போகிற அந்த விஷயத்தோட தீம் என்ன, பொதுவாக அந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும். நேரடி வகுப்புகள், பல வகுப்புகளுக்கு நம்ம போயிருப்போம். இந்த இணைய வழி வகுப்புல நம்ம எஃபெக்டிவா கற்றுக்க முடியுமா? அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட திறமை சார்ந்தது, சூழல் சார்ந்தது. ஸோ இந்த வகுப்பு, நான் சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த வகுப்பு உங்களுக்கு இணைய வழியில பொருத்தமா இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பாகவும் இந்த அறிமுக வகுப்பு அமையும். பொதுவாக வகுப்புகள் நடத்தும் போது நம்ம இந்த வகுப்புடைய நோட்ஸை பற்றின டிஸ்பிளே இங்கே கொடுப்போம். ஸோ நீங்கள் அந்த டிஸ்பிளே ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன நீங்கள் பார்த்துக்கணும். வீடியோ தெரியுது இல்லைங்களா, என்ன நீங்கள் பார்த்துக்கணும். இடையில ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் பேசலாம், கேட்கலாம். ஸோ பொதுவாக இணையவழி வகுப்பு அப்படிங்கிறத நாம் இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக, நம்மளுடைய இன்வால்மெண்ட்ஸ் மூலமாக அதை நேரடி வகுப்புக்கு இணையான ஒரு தன்மையில மாற்றிக்க முடியும். வீடியோஸ் ஆன் பண்ணுறது மூலமாக. ஸோ இதெல்லாமே நேரடி வகுப்புகளுக்கு இணையாக ஒரு உணர்வை கொடுக்கும். ஸோ உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வகுப்புக்குள்ளே போகலாம். எந்த ஒரு நன்மையும் இறைவன் புறம் இருந்து மட்டும்தான் நமக்கு இருக்கிறது என்பதன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு எல்லா பெருமைகளையும் இறைவன் ஒருவனுக்கே என்பதை சொல்லி இந்த வகுப்பை நாம் தொடங்குவோம். இந்த வகுப்பு நான் சொன்னபடி அக்குபங்க்சர் வாழ்க்கை அறிவியல் மற்றும் அதனுடைய மருத்துவ நுட்பங்கள் மற்றும் மருத்துவ அணுகுமுறைகளை பற்றிய 4 மாத இணைய வழி வகுப்பினுடைய ஒரு அறிமுக வகுப்பு. பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் விருப்பம். அதுக்கான வழிமுறைகளை நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போதே செஞ்சுக்கிறது தான் சாத்தியம். நம்ம ஒரு நோய் தன்மைக்குள்ள சிக்கி இருக்கும்போது நாம செய்யக்கூடிய வழிமுறைகள் அப்படிங்கிறது அந்த நோய்த்தன்மைகள்ல இருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகளாக தான் இருக்குமே தவிர நம்ம ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தி கொள்ளக்கூடிய வழிமுறைகளாக இருக்க வாய்ப்புகள் குறை. ஸோ ஆரோக்கியமாக இருக்கும்போதே ஆரோக்கியத்தில் நிலை பெறுவதற்கான வழிகளில் நாம் தெளிவடைந்திருக்க வேண்டும். இந்த ஆரோக்கியம் தரக்கூடிய மகிழ்ச்சியை விட வேற எந்த மகிழ்ச்சியுமே கிடையாது. அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் அந்த ஆரோக்கிய நிலையில நமக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டையும் சேர்த்து சொல்றேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் நீங்க போங்க, அங்க இருக்கக்கூடியவங்க படக்கூடிய வேதனைகளை நீங்க பாருங்க. முக்கியமா ஐசியூ வார்ட்ஸ்ல, எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்ல இருக்கக்கூடியவங்களை பார்க்கும்போது இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் நமக்கு உணர்வை வழங்கிடும். ஸோ மருத்துவமனைகளில் நோய்த்தன்மையால் பீடிக்கப்பட்டிருப்பவர்களை கண்டாலே ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது என்பது நமக்கு தெரியும். ஆரோக்கியமாக வாழ நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு விஷயம்தான், ஆரோக்கியமா வாழணுன்ற ஒரு விருப்பத்தை உறுதியா வச்சுக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்களுக்கான ஒரு வகுப்பு இது. பொதுவா 2 கேள்விகள் இருக்கு. நோய்னா என்ன, ஆரோக்கியம்னா என்ன? ரொம்ப சிம்பிளான பதில் அது. நோய்னா ஒரு சுகவீனம். ஆஸ்பத்திரிக்கு போறதுதான் நோயின்னு இல்லை, ஒரு சுகவீனமே நோய் தான். ஆரோக்கியம் அப்படிங்கிறது சுகம். இந்த சுகம் அப்படிங்கிற வார்த்தைய, சுகவீனம் அப்படிங்கிற வார்த்தையை ஏன் இங்க நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா, சுகமும் சுகவீனமும் மனம் சார்ந்தது, நோயும் ஆரோக்கியமும் மனம் சார்ந்தது தான். அதனாலதான் சுகம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். ஸோ நோய்னா சுகவீனம். மனசுல ஏற்படக்கூடிய சுகவீனம் உடம்புல ஒரு நோயை ஏற்படுத்துது. மனசுல ஏற்படக்கூடிய சுகம்தான் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம மனிதர்கள் எப்படிலாம் இருக்காங்க அப்படின்னா, நோய் நிலையில இருக்கிறாங்க,
ஆரோக்கியமா இருக்கிறாங்க. இந்த 2 நிலைகள் தான். இந்த 2 நிலைகள்ல நிறைய படிநிலைகள் இருக்கு. இப்ப நம்ம நோய்னா சுகவீனம்னு சொல்லிட்டோம். அந்த சுகவீனத்துல நிறைய நிலைகள் இருக்கா இல்லையா? லேசான சுகவீனம். ஏதாவது கேள்வி இருக்குங்களா? நோ சார். ரைட், ஓகே. ஸோ நோய்னா சுகவீனம்னு சொல்றோம் இல்லையா? அதுல நிறைய படிநிலைகள் இருக்கு. பெரிய ஒரு ஐசியூல படுத்திருக்கிறதும் சுகவீனமா தான் இருக்கிறாரு. லேசா வயிறு வலிக்குதுங்க, இப்ப சரியா போச்சுங்க. இந்த பக்கம் அப்படியே ஒரு கேஸ் பிடிச்ச மாதிரி, இது ஒரு சுகவீனம். ஸோ சுகவீனத்துல நிறைய படிநிலைகள் இருக்கு. அதே மாதிரி சுகத்திலையும் நிறைய படிநிலைகள் இருக்கு. சுகத்துக்கு மேல் சுகம், எல்லையில்லாத சுகங்கள் இருக்கு. ஸோ நம்ம மனிதர்களுடைய நிலை பார்த்தீங்கன்னா, நோய் நிலையில இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு விரும்புறாங்க. ஆரோக்கியமா இருக்கிறவங்க அந்த ஆரோக்கியத்துல நிலைத்து இருக்கணும்னு விரும்புறாங்க. இதுக்கு இடையில நிறைய ஊசலாட்டங்கள் இருக்குது. ஆரோக்கியத்துல இருந்துகிட்டு இருக்கவங்க நோய் நிலைக்கு போயிடுறாங்க. நோய் நிலையில இருக்கிறவங்க ஆரோக்கியத்துல இன்னும் நிலைப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நிலைகள் இருக்காங்க. இப்ப ஆரோக்கியத்துல நிலைத்து இருப்பவர்களுடைய அடுத்த நிலை என்ன? ஆரோக்கியமா இருக்கிறது மட்டுமே நம்ம வாழ்க்கையோட நோக்கம் கிடையாதுல்ல. ஆரோக்கியமா இருந்தா அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கு. ஏன்னா மனிதர்களுடைய இயல்பே இன்னும் நன்மை, இன்னும் சுகம், இதுக்கு மேல் ஏதாவது இருக்கா அப்படின்னு சுகத்துக்கு மேல் சுகங்களை விரும்பக்கூடிய ஒரு இயல்பு தான் மனிதர்களுடைய இயல்பு என்பதை நாம் புரிந்துக்கிறோம். நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? நோய் நிலையில இருக்கிறோமா? ஆரோக்கிய நிலையில இருக்கிறோமா? ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கிறோமா? அல்லது நோய் நிலையில அல்லது ஆரோக்கிய நிலையில இருந்து நோய் நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இந்த வகுப்பு, இந்த அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியல் வகுப்புன்றது நம்ம எந்த நிலையில இருந்தாலும் சரி, நோய் நிலையில இருந்தோம்னா ஆரோக்கியமாகிறதுக்கான வழியை காட்டும். ஆரோக்கியமானதுக்கு அப்புறம் அதுல நிலைத்திருப்பதற்கான வழியை காட்டும். அதுல நிலைத்து இருக்கோம் அப்படின்னா அடுத்து என்ன மாதிரியான டிராவல் நம்ம பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவைன்றதையும் கைட் பண்ணும். ஸோ இந்த வகுப்பு ஒரு ஆளினால் வகுப்புன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நோய், ஆரோக்கியம், சுகம், சுகவீனம், இது எல்லாமே எங்க இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இருக்கு. நம்ம வாழ்க்கைங்கிறது ஒரு புனிதமான வார்த்தை. வாழ்க்கை அப்படிங்கிற வார்த்தையை விட புனிதமான ஒரு வார்த்தை இருக்குமான்னு எனக்கு தெரியல மனிதர்களுக்கு. ஏன்னா இந்த வாழ்க்கையை இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான். இறைவன் கொடுத்ததுதானே இந்த வாழ்க்கை. இதை விட என்ன புனிதம் வேணும்? வாழ்க்கையை மட்டுமா கொடுத்துருக்கான்? எவ்வளவு வாழ்க்கை வசதிகளை கொடுத்துருக்கு. சும்மா வாழுங்கன்னு சொல்லிடலையே, எவ்வளவு விஷயங்கள் இறைவன் நமக்காக படைச்சு வச்சிருக்கு. அப்ப இந்த வாழ்க்கை இறைவன் நமக்காக கொடுத்தது. இதை நாம் மதிக்க வேண்டும், இதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? கண்டிப்பா நோக்கம் இருக்கும் தானே. நோக்கம் இல்லாம இருக்காதுல்ல. இத்தனை படைப்புகள், எவ்வளவு ஒழுங்கமைவான இயக்கத்தன்மைகள், நோக்கமே இல்லாமலா படைப்பாளன் இதெல்லாம் படைச்சிருப்போம். அப்போ கண்டிப்பா ஒரு நோக்கம் இருக்குங்கிறது நம்ம உணர்வுல இருக்கக்கூடிய ஒரு சத்தியம். அந்த நோக்கம் என்ன நமக்கு கிளியரா தெரியாம இருக்கலாம், பட் நோக்கம்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனா எதெல்லாம் வாழ்க்கையோட நோக்கம் இல்லை அப்படிங்கிறத பத்தியும் நமக்கு ஒரு தெளிவு இருக்கு. பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே நம்ம வாழ்க்கையோட நோக்கம் இல்லை அப்படிங்கிறது இப்ப உணர்வுல இருக்கக்கூடிய உண்மை. சொத்து வாங்குறது மட்டுமே தான் வாழ்க்கை அதுவானா இல்லைங்க, உணர்வு அறிவிக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமா, ஜாலியா இருக்கலாமா? இல்லை, அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. சாப்பிடலாம், ஆனா அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடயே இருந்துடலாமானா இல்லை, அதுவும் வாழ்க்கை இல்லை. ஆரோக்கியமா இருந்தா அதுதான் வாழ்க்கைன்னா அது மட்டும் வாழ்க்கை இல்லை. ஆரோக்கியமா இருக்கிறது மட்டுமே வாழ்க்கையினுடைய நோக்கம். இது எல்லாத்தையும் கடந்து ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம உணர்வு அறிவிக்குது. நாம் அதை ஏற்றுக்கிறோம். ஆம், இருக்கிறது என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ அந்த வாழ்க்கையினுடைய இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டு அந்த நோக்கத்தை நோக்கிய திசைகளிலும் தன்மைகளிலும் நம்முடைய வாழ்க்கையை வாழுவதுதான் ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. எல்லா உயிரினங்களும் வாழுது, ஆனா மனிதன் அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழக்கூடியவன் இல்லை. அவனுக்கு இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம்னா என்னங்கிறத சிந்தனை பண்ணி உணர்வா இறைவன் அறிவிக்கக்கூடிய விஷயங்களை ஏத்துக்கிட்டு அதன் அடிப்படையில வாழக்கூடிய ஒரு தன்மை மனிதனுக்குள்ள இருக்குது. அதனால மனிதனுக்கு தான் ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கையை தான் மனித வாழ்க்கைன்னே சொல்ல முடியும். அப்போ மனிதர்களா பிறந்த எல்லாருக்குமே இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கான அழைப்பை
இறைவன் கொடுத்திருக்கின்றான். எல்லாருக்குமே அந்த இன்விடேஷன் இருக்குது. அதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அதை எங்க கொடுத்திருக்கிறாங்க? அந்த ஆன்மீக வாழ்க்கையான அழைப்பு எங்க இருக்குன்னா, அதுவும் வாழ்க்கையில தான் இருக்குது. வாழ்க்கையை தாண்டி எதுவுமே கிடையாது. இந்த வாழ்க்கையில தான் ஆன்மீக வாழ்க்கைக்கான அழைப்பு இருக்குது, நோய்களுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆரோக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாம் வாழ்க்கையில தான் இருக்குது. ஆனா நாம அதுல ஆன்மீக வாழ்க்கைக்கான அந்த அழைப்ப எடுத்துக்கிட்டு அந்த பாதையில பயணிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து எல்கேஜிக்கு போறான். அவன் கண்டிப்பா எல்கேஜி ஒழுங்கா படிச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஒழுங்கா படிச்சு, +2 வரைக்கும் ஒழுங்கா படிச்சான்னா இயல்பாவே அவன் காலேஜுக்கு போறான். காலேஜ்ல ஒழுங்கா படிச்சா அவனுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, அல்லது பிசினஸ் பண்ண போறான். எதுவுமே பண்ண முடியாட்டி அரசியலுக்கு போறான். ஏதோ ஒரு மேன்மையை நோக்கி அவன் போதான் போறான். சரியா? அப்போ இந்த வாழ்க்கை அம்சங்கள்ல நாம ஒழுங்குகளை கடைபிடிக்கும் போது அந்த ஆன்மீகத்துக்கான அழைப்பை நாம் அடைந்து கொள்ள முடியும். அதை இறைவன் நமக்காக வைத்திருக்கின்றான். எப்ப யார் அதை ரீச் அவுட் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா எல்லாருக்குமே இருக்குது. இப்போ வாழ்க்கையில தான் எல்லாமே இருக்குதுன்ற புரிதலுக்கு நம்ம இந்த வாழ்க்கைனா என்ன, இந்த வாழ்க்கையில என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னா, முதல்ல உணவு. சாப்பாட்டுக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் உணவு, அப்புறம் அந்த உணவு ஜீரணமாகணும். அந்த உணவுல இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் பிரியணும். நன்மைகள் உடலால தக்க வைத்துக் கொள்ளப்படணும். கழிவுகள் வெளியேற்றப்படணும். அப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் கல்வி ஞானங்களாக இந்த உலகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நிறைய செயல்கள் செய்கின்றோம், பொருள் ஈட்டுகின்றோம். பொருள் ஈட்டுவது மட்டும் நோக்கம் அல்ல, அருளையும் ஈட்ட வேண்டும். அந்த அருளுக்கான தகுதிகளையும் இந்த வாழ்க்கையில் நாம் அடைந்து கொள்ள வேண்டும். களைப்பு நமக்கு ஏற்படும், ஓய்வெடுக்க வேண்டும். ஓய்வு மட்டும் போதாது, தூங்க வேண்டும். உறவுகள் இருக்கிறார்கள், அழகான அனுபவங்களையும் கெட்ட அனுபவங்களையும் தரக்கூடிய உறவுகள் இருக்கிறார்கள். அதன் மூலமாக நமக்கு படிப்பினைகள் வேண்டி இருக்கிறது. இறை தொடர்பு முக்கியம். உயிர் பிரிதல், மரணம் என்பது வாழ்வினுடைய மிக முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். அந்த மரணம் தான் வாழ்க்கையை முழுமைப்படுத்துது, வாழ்க்கையை அர்த்தப்படுத்துது. அப்போ உணவிலிருந்து உயிர் பிரிதல் வரைக்கும் வாழ்க்கையினுடைய அம்சங்கள் இறைவன் நமக்காக அத்தனையும் கொடுத்திருக்கின்றான். இதில் ஆன்மீகத்திற்கான அழைப்பு இருக்கிறது, அனுபவங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தை கடந்து நாம் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்போ இந்த வாழ்க்கை வழிமுறைகள்ல நாம ஒழுங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட தான் நம்ம இங்க கேட்ச் பண்றோம். ஒழுங்கு, ஒழுங்கீனம் ரெண்டுமே மனிதர்களுக்கான வாய்ப்பு தான். ஒழுங்குனா என்ன, ஒழுங்கீனம்னா என்னன்னு மனிதனுக்கு தெளிவா தெரியும். ஒழுங்கின் பாதை தான் இறைவனை அடையக்கூடிய பாதை, இறை பொருத்தத்திலான பாதை. ஒழுங்கீனத்தின் பாதை என்பது நிச்சயமாக தவறான பாதை. அது மனிதர்களுக்கான பாதை அல்ல என்பது மனிதனுக்கு நிச்சயமாக தெரியும். அப்போ இந்த வாழ்வியல் அம்சங்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து எதை கொண்டு செய்யப்படுவது என்றால் மனதை கொண்டு செய்யப்படுவது. அப்போ வாழ்வியல் அம்சங்களை பற்றிய, முக்கியமாக நம்முடைய உடலை பற்றிய, அதனுடைய இயக்கங்களை பற்றிய புரிதல்கள், தெளிவுகள் நம்முடைய மனதிற்கு இருக்கும்போதுதான் நாம் வாழ்க்கையை சரியாக வாழ முடியும். ஏன்னா மனசுதான் உடம்பை இயக்குது. அப்போ மனசுக்கு வாழ்வியல் அம்சங்களை பற்றிய தெளிவு என்பது வேண்டும். சரிங்க, வாழ்வியல் அம்சங்கள்ல என்ன மாதிரியான தெளிவுகள் நமக்கு தேவையா இருக்குது, அதை முதல்ல விரிவா நம்ம பார்க்கணும். சில கேள்விகளை இங்க கொடுத்துருக்குறோம். அதாவது நமக்கான சரியான உணவு எது, சரியான உண்ணும் முறை என்ன, எதனை எப்போது உண்ண வேண்டும், தவிர்க்க வேண்டும், ஜீரணம் அப்படிங்கிறது எப்படி நடக்குது, தரமான ஜீரணம்னா என்ன, அந்த தரமான ஜீரணம் நடக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும், தரமற்ற ஜீரணம்னா என்ன, ஏன் ஒரு தரமற்ற ஜீரணம் நம்ம உடம்புல நடக்குது, கழிவுன்னு சொல்றேன்னா அது என்ன, அந்த கழிவுகள் என்ன மாதிரியான வகைகள் இருக்குது, இந்த கழிவுகளை உடம்பு எப்படி டீல் பண்ணுது, எப்படி அந்த கழிவுகளை வந்து உடம்பை விட்டு நீக்குது, கழிவுகளுடைய தேக்கம் அப்படின்னா என்ன, அந்த கழிவுகளுடைய தேக்கத்துக்கு என்ன காரணம். இப்ப நிறைய கழிவு தேங்கி இருக்குதுன்னா முழுமையா அந்த கழிவுகளை எல்லாம் நீக்கி நம்ம உடம்ப சுத்தப்படுத்திக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கழிவு தேக்கம் இருக்கும் நிலையில என்ன மாதிரியான வெளிப்பாடுகள், சிம்டம்ஸ், நோய்த்தன்மைகள் நமக்கு வரும். அந்த நோய்த்தன்மைகளை, அந்த வலியை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கும் போது அந்த கழிவுகளை எப்படி நம்ம நீக்கிக்கிறது, மனுஷன் வந்து பொதுவா எப்படி இந்த உலகத்துல செயல்படணும், அவன் எல்லா வேலையும் செய்ய முடியாது. மனிதர்களுக்கான செயல்முறைகள் என்ன, செயல்களுடைய தர்ம நெறி என்ன, ஏர்ன் பண்றதுன்னா என்ன, அருள் ஈட்டுதல் அப்படின்னா என்ன, அருள்னா என்ன, பொருளுக்கு அருளுக்கு என்ன வித்தியாசம், ஓய்வுனா என்ன, அதனுடைய அவசியம் என்ன, எப்படி ஓய்வு எடுக்கணும், தூக்கம்னா என்ன,
ஓய்வுக்கும் தூக்கத்துக்கு என்ன வித்தியாசம்? தூக்கத்தோட அவசியம் என்ன? ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணிக்கிறது? ஏன் நிறைய பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது? இன்னைக்கு இந்த தூக்கமின்மைங்கிறது மிகப்பெரிய ஒரு நோயா மாறி இருக்கு. கிளினிக்ல ஒரு 100 பேஷண்ட் பார்த்தோம்னா 60 பேர் கண்டிப்பா எனக்கு தூக்கம் வரலன்ற கம்ப்ளைண்ட்டை கண்டிப்பா சொல்லிடுறாங்க. அப்ப எதுக்கு தூக்கம் வராம போகுது? கனவு வருதே தூக்கத்துல. இந்த கனவுகளுடைய நோக்கம் என்ன? ரொம்ப முக்கியமா இந்த உறவுகள் அப்படிங்கிறவங்க யாரு? அவங்க எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்களே, அவங்களோட நம்ம எப்படி நடந்துக்கணும்? உறவுகளினால் வரக்கூடிய இன்பத் துன்பங்களை எப்படி அணுக வேண்டும்? நம்முடைய உண்மையான உறவு யார்? அந்த உறவை எப்படி நாம் பேணிக் கொள்ள வேண்டும்? உறவுகளுக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் நம்ம நோய்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இறை தொடர்பு என்பது என்ன? அதை எப்படி செய்து கொள்ள வேண்டும்? உயிர்னா என்ன? உயிர் பிரிதல்னா என்ன? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம வாழ்வியல் அம்சங்கள்ல இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம்? வாழ்வியல் அம்சங்கள்ல ஒழுங்குகளை கடைபிடிக்கும் போது நாம உயர முடியும், ஆன்மீக அழைப்பை அடைந்து கொள்ள முடியும், ஆன்மீக பாதையை அடைந்து கொள்ள முடியும் பார்த்தோம். இப்ப இதெல்லாம் வாழ்வியலில் நாம் அடைந்து கொள்ள வேண்டிய ஒழுங்குகளாக இருக்கு. என்னங்க இதுக்கெல்லாம் எனக்கு வேலை இல்லைங்க, நிறைய ஆபீஸ் ஒர்க்கே நிறைய இருக்குது, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது வாழ்வியல் அம்சங்கள்ல நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. வாழ்வியல் அம்சங்கள்ல நாம செய்யக்கூடிய தவறுகளால நாம நோய்த்தன்மைக்கு ஆளாகிறோம், மருத்துவம் தேவைப்படக்கூடிய மனிதர்களாக மாறுகிறோம். நோய் நிலை உருவாவதனுடைய காரணமே அதுதான். எது? வாழ்வியல் அம்சங்கள்ல ஒழுங்குகளை கடைபிடிக்காத தன்மை. இதுதான் நோய்க்கு காரணம், வேற எந்த காரணமுமே கிடையாது. அப்போ மருத்துவம் தேவைப்படக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக நாம் வாழ்வியலில் தவறி இருக்கின்றோம் என்பது மட்டும்தான் பொருள், வேறு எந்த பொருளையும் நாம் கொள்ள முடியாது. சரியா? ரைட்டுங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்ப நான் வாழ்வியல்ல எந்த தவறுமே பண்ணலைங்க, எல்லாத்தையுமே கரெக்டா பண்றேன், நீ என்னெல்லாம் சொல்றீங்களோ எல்லாத்தையுமே கரெக்டா நான் பண்றேன், எனக்கு என்ன கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்மீகத்தினுடைய கதவுகள் திறக்கும். ஸோ வாழ்வியல் அம்சங்கள்ல சரியான புரிதல்களாலும் புரிதல்களின் அடிப்படையிலான செயல்முறைகளாலும், எல்லாம் புரிஞ்சிருச்சு ஆனா நான் எதையுமே செய்யலைங்கன்னா கூட கதவு திறக்காது. புரிதல்களாலும் அந்த புரிதல்களின் அடிப்படையிலான செயல்முறைகளாலும் நாம் நிறைவுத்தன்மையை அடையும் போது நமக்கு ஆன்மீகத்தினுடைய கதவுகள் திறக்கும். வேற வழியே கிடையாது, திறந்தே தீரும். மனிதர்களாக நாம் உயர்வதற்கான கதவு வாழ்வியலில் ஒழுங்குகளை நாம் அடைந்து கொள்ளும் போது மட்டும்தான் திறக்கும் என்பதை நாம் புரியும். அப்போ ஆரோக்கியமா இருக்கிறது மட்டுமே மனித வாழ்வியினுடைய நோக்கம் அல்ல. ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம் நம்முடைய நோக்கங்களை அறிந்து கொண்டு அந்த பாதைகளில் பயணிக்க முடியும். மனித வாழ்வினுடைய நோக்கம் என்பது முழுமை நிலையை அடைவது. இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாடி இருக்கக்கூடிய முழுமை நிலையை அடைவதுதான் வாழ்வினுடைய நோக்கம். இப்போ ரொம்ப முக்கியமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மருத்துவம் தேவைப்படக்கூடிய மனிதர்களாக ஒருவர் இருந்து கொண்டிருக்கிற பட்சத்தில் அவருடைய ஆன்மீக பயணம் என்பதும் அவர் இந்த வாழ்விலே முழுமையை அடைந்து கொள்வது என்பதும் ரொம்ப கடினமான ஒன்றாகத்தான் இருக்கும். ஏன்னா அவரு வாழ்வியல்ல நிறைவு அடைஞ்சதுதான் ஆன்மீகம். அவர் வாழ்வியல்ல ஃபெயில் ஆகி மருத்துவம் தேவைப்படக்கூடிய ஒரு மனிதரா இருக்கிறாரு. அப்ப எப்படி அவர் அங்க போக முடியும்? இப்ப என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த மருத்துவம் தேவைப்படக்கூடிய நிலையிலிருந்து அவர் மீள வேண்டும். எனக்கு டாக்டரே தேவை கிடையாது, எனக்கு எந்த சுகவீனமும் கிடையாது, நான் சுகமா இருக்கிறேன். ஏன்னா வாழ்வியல்ல எப்படி ஒழுங்கா இருக்கிறதுன்றத பத்தின தெளிவு எனக்கு இருக்குது, நான் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? இந்த நிலைக்கு அவர் உயரணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அழைப்பு வரும், அவர் செல்ல வேண்டும். அப்போ இந்த இடத்துல மனிதன் நிச்சயமா ஆன்மீகத்தை நோக்கி உயர வேண்டும். ஆனால் மனிதன் மருத்துவம் தேவைப்படக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றான் என்றால் அவனுக்கான ஆன்மீக வாய்ப்பு என்பது எதை சார்ந்து அமைகிறது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை இங்க நீங்க வாசிக்கணும். மருத்துவம் தேவைப்படக்கூடிய மனிதர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிற பட்சத்தில் நம்முடைய ஆன்மீக வாழ்வு என்பது, நம்முடைய முழுமைக்கான பாதை என்பது, நாம் நம்முடைய நோய்களிலிருந்து மீளுவதற்கு எந்த மாதிரியான மருத்துவ முறைகளை தேர்ந்தெடுக்கின்றோம் என்பதை பொறுத்து தான் அமைய முடியும். இப்போ நோய் நிலையிலிருந்து ஆரோக்கிய நிலைக்கு போறது இருக்கு இல்லையா? இப்போ ஒரு அலோபதி மருத்துவத்துக்கு போறாரு, சார் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு ஒரு ஆங்கில மருத்துவர்கிட்ட போறாரு. இந்தாங்கன்னு சொல்லிட்டு தலைவலி மாத்திரையை சாப்பிட்டாச்சு, தலைவலி போயிருச்சு. இது ஆரோக்கிய நிலை அல்ல. தலைவலிங்கிறது நோய்த்தன்மை, அதுல சந்தேகம் இல்லை.
ஆனா மாத்திரை சாப்பிட்டு நீங்க தலைவலியை நிவர்த்தி கொண்டீர்களே, இது ஆரோக்கியம் அல்ல. அப்ப உண்மையான ஆரோக்கியம் என்பது இயற்கை மருத்துவ முறைகளின் மூலம் மட்டும்தான் கிடைக்க முடியும். அந்த ஆரோக்கியத்தை தான் நம்ம இங்க மீன் பண்றோம். சரியா? அப்போ நீங்க என்ன மாதிரி மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலதான் இந்த வகுப்புடைய கோர் கண்டென்ட் இருக்குது. கொஞ்சம் கவனமா வகுப்புக்குள்ள வாங்க. இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, பயங்கரமா வயிறு வலிக்குது அவருக்கு. வயிறு வலியோட ஒரு டாக்டர் கிட்ட போறாரு. அந்த டாக்டர் என்ன சொல்றாரு? நீங்க வாழ்வியல் ஒழுங்குகள்ல இருந்து தவறிட்டீங்க. நீங்க வாழ்வியல் ஒழுங்குகள்ல நிலை பெற்று வாழ்ந்தாதான் நீங்க ஆன்மீக நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு. அவர் வயிறு வலியோட கேட்கிறாரு, ஐயா உங்களுக்கு மனசாட்சி இருக்குங்களா? வாழ்வியல் ஒழுங்குகளும் தவறிட்டம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது, நீங்க பேசினா கூட எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்றாரு. அவருக்கு என்ன பண்ணணும்? ஒரு நல்ல மருத்துவம் என்பது என்ன செய்ய வேண்டும் என்றால், முதல்ல அவருடைய வலியை நீக்கணும். இதுதான் ஒரு நல்ல மருத்துவத்துடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஸ்லைடை நீங்க வாசிக்கணும். ஒரு நல்ல மருத்துவம் என்பது ஒரு மனிதனுடைய நோய்த்தன்மையை முதலில் நீக்க வேண்டும். அதோடு அந்த நோய்த்தன்மை நீங்கிய பிறகு, அப்பாடா வயிறு வலி குறைஞ்சிருச்சு சார், ஏதோ சொன்னீங்களே லைட்டா கேட்டுச்சு, இப்ப சொல்லுங்கன்னு அப்பதான் அவருடைய காதையே திறக்கும். அப்பதான் நம்ம சொல்லணும், உணவு, ஜீரணம், கழிவு நீக்கம், கல்வி, செயல்படுதல், பொருள் ஈட்டுதல், அருள் ஈட்டுதல், ஓய்வு, தூக்கம், உறவுகள், பயணங்கள், அனுபவங்கள், படிப்பினைகள், இறை தொடர்பு, உயிர் பிரிதல், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட முக்கியமான அம்சம். இதுல நீங்க தவறிட்டதுனாலதான் உங்களுக்கு வயிறு வலி வந்துச்சு. இப்ப வயிறு வலி போயிடுச்சு. ஒரு மருத்துவ நுட்பத்தை பயன்படுத்தி வயிறு வலியை நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அதோட முடிஞ்சு போகல. மருத்துவம் பாதிதான் முடிஞ்சிருக்குது. ஒரு நல்ல மருத்துவத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? நோய் வந்ததுக்கான காரணத்தை அவருக்கு எடுத்துரைத்து மீண்டும் நோயே வராமல் வாழ்வதற்கான வழிமுறைகளை அவருக்கு சொல்லி, அதில் அவர் செயல் புரிதல்களுக்கான தன்மைகளை, ஊக்கங்களை அவருக்கு ஆக்கி கொடுத்து, மீண்டும் எந்த ஒரு நோய்த்தன்மையிலும் அவர் சிக்கிவிடாத நிலைக்கு அவரை உயர்த்தி, அவருடைய மனதை பக்குவப்படுத்தி, அந்த வாழ்க்கையில் அவரை உறுதியா நிலை பெற வைக்க வேண்டும். அதன் மூலம் அவர் ஆன்மீக உயர்ச்சிக்கான பாதைகளை அடைந்து கொள்வார். அவ்வளவுதான். ஆன்மீகத்தை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஆன்மீகம் இறைவன் சம்பந்தமான ஒரு விஷயம். வாழ்வியலை மட்டும்தான் ஒரு மனிதன் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம ஊர்ல நிறைய ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது என்ன ஆன்மீகம்னு தெரியல. இறைவன் தான் ஆன்மீகத்தை உங்களுக்கு சொல்லித்தரும். ஏனென்றால் அது அவனை அடைவதற்கான பாதை. அவன் தான் நீங்கள் அவனை எப்படி அடைந்து கொள்ள முடியும் என்பதற்கான பாதையை அமைக்க முடியும். ஆனால் வாழ்க்கை அனைவருக்கும் பொது. அதனால் வாழ்வியலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய கடமைப்பட்டவர். சரி, இப்போ இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் இருக்கு இல்லையா, நம்ம கத்துக்க போற இந்த அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியல் மற்றும் மருத்துவ நுட்பங்கள், மருத்துவ அணுகுமுறைகள் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களை இயற்கையான முறையில எப்படி சரி பண்ணிக்கிறது, மருந்து மாத்திரைகள் இல்லாம இயற்கையான முறைகள்ல எப்படி சரி பண்ணிக்கிறது, அடுத்து அந்த நோய் ஏன் வந்துச்சு, எந்த வாழ்வியல் அம்சத்துல எந்த வகையில நம்ம தவறுனதுனால அந்த நோயில போய் நம்ம சிக்கணும், திரும்பவும் அந்த நோய் வராம இருக்கிறதுக்கு நாம எப்படி வாழணும், அப்படி வாழ முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் அதை எப்படி நம்ம மாற்றி அமைக்கணும், எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கணும், எப்படி நம்ம தகவமைத்துக் கொள்ள வேண்டும், இது எல்லாத்தையுமே சொல்லித்தர்றதுதான் அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியல். அந்த சிகிச்சை பண்ணி நோயை கிளியர் பண்ணுச்சு இல்லையா, அது அக்குபஞ்சருடைய மருத்துவ நுட்பம். அணுகுமுறைனா என்ன? அந்த மருத்துவ நுட்பத்தை எப்போ எப்படி பயன்படுத்தணும், யாருக்கு பயன்படுத்தணும், இதெல்லாம் அணுகுமுறை. சோ 3 அம்சங்களில் நாம் இந்த அக்குபஞ்சர் கல்வியை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். சரியா? இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாங்க. இப்ப இந்த 2 பேர் எடுத்துக்கலாம். இந்த அக்கா இருக்காங்க, இந்த அண்ணன் இருக்காங்க. சரியா? இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அக்குபஞ்சர் படிச்சு முடிச்சிட்டாங்க. அந்த அண்ணன் அக்குபஞ்சர் படிக்கிறதுக்கு ஒரு டைம் இல்லை. அவர் வேற இதுல பிஸியா இருக்கிறார். இப்போ இந்த 2 பேருடைய வாழ்க்கையுமே நோய் தன்மைகள்ல, ஆன்மீகத்துல எப்படியெல்லாம் பயணிக்குது அப்படிங்கிறத சில உதாரணங்கள் மூலமா நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சாதாரணமான ஒரு பிரச்சனையை எடுத்துக்கலாம். சளி பிடிச்சிருச்சுங்க. சரியா? இந்த அக்காவுக்கும் சளி பிடிச்சிருச்சு, இந்த அண்ணனுக்கும் சளி பிடிச்சிருச்சு. சரிங்களா? இப்ப இந்த அக்கா என்ன பண்ணிக்கிறாங்க, அக்குபஞ்சர் படிச்சுட்டாங்கல்ல, இந்த அண்ணன் அக்குபஞ்சர் படிக்கல. சரியா? அதனால இந்த அக்கா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த அண்ணன் அக்குபஞ்சர் படிக்கல இல்ல,
பொதுவான எல்லாருக்குமான மருத்துவமா இன்னைக்கு மாற்றப்பட்டு விட்டது எது? ஆங்கில மருத்துவம். மாத்திரை சாப்பிட்டுக்குங்க, ஏதாவது தான் மாத்திரை சாப்பிடுங்க. இன்னைக்கு சொந்தக்காரங்களே அதான் கேட்குறாங்க, என்ன உடம்பு சரியில்லை மாத்திரை சாப்பிடாம இருக்க அப்படி. சரியா? அப்போ இவர் அக்குபஞ்சர் படிக்காதனால மாத்திரை சாப்பிட்டாரு. அந்த அக்கா அக்குபஞ்சர் படிச்சதுனால அவங்க அக்குபஞ்சர் சிகிச்சைய பண்ணிக்கிட்டாங்க. சரியா? இப்போ இந்த சளி பிடிச்சிருக்கு இல்லையா, இந்த சளி நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு நோய் வந்தா முதல்ல அந்த நோய் தன்மை நீக்கணும் தானே. இப்போ அந்த அக்காவுக்கு சளி பிடிச்சிருச்சா, அக்குபஞ்சர் படிச்சிருக்காங்களா, இப்ப அந்த அக்கா சளி பிடிச்சதுல இருந்து குணமாகிறதுக்கான அக்குபஞ்சர் மருத்துவ அணுகுமுறையை எப்படி பண்ணிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல அந்த அக்காவுக்கு என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னா, சளிங்கிறது ஒரு கழிவுன்னு புரிஞ்சிருச்சு. சளி பிடிக்கிறதுங்கிறது அந்த கழிவை உடம்பு வெளியேற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அக்குபஞ்சர்ல அதை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த சளிங்கிற அந்த கழிவை உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய பொறுப்பு நுரையீரலுடையது அப்படிங்கிறதையும் அந்த அக்காவுக்கு அக்குபஞ்சர்ல சொல்லி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அந்த நுரையீரல் சரியான ஈரப்பதத்துல இருந்தா மட்டும்தான் சளியை ரொம்ப கம்ஃபர்டபுளா ஸ்மூத்தா வெளியே தள்ள முடியும்ன்றதையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? அப்போ ஈரப்பதம், நுரையீரலுடைய ஈரப்பதம் நிறைவா இருந்தா மட்டும்தான் இலகுவான சளி வெளியேற்றத்துக்கு உதவக்கூடிய தன்மைன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க அக்குபஞ்சர்ல, இந்த நுரையீரலுக்கு ஈரப்பதம் எங்க இருந்து கிடைக்குதுன்றதையும் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஈரப்பதம்னா தெரியுமா? ஒரு மாய்ஸ்சர். இந்த மாய்ஸ்சர் ஒரு ஸ்மூத்னஸை கொடுக்கும். ஈரப்பதம் இல்லாத தன்மைன்றது ஒரு வறண்ட தன்மை. அங்க ஒரு ஸ்மூத்னஸ், ஒரு இயல்பான நகர்தல் என்பது இருக்காது. அப்போ நுரையீரல்ல அந்த ஒரு மாய்ஸ்சர் இருந்தா தான் அந்த சளி நெகிழ்ந்து இழகி வெளியே வர முடியும். அதுதான் நம்ம ஈரப்பதம் சொல்றோம். அப்போ நுரையீரலுக்கு ஈரப்பதம் கம்மியா இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த சளி கம்ஃபர்டபுளா இன்னும் ஃபாஸ்டா வெளியே போயிடுன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நுரையீரலுக்கு மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு ஈரப்பதத்தை கொடுக்குதுன்றதை அக்குபஞ்சர்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்ச சூழல் இருக்கு இல்லையா, இந்த பிரபஞ்ச சூழல்ல இருந்தும் ஈரப்பதத்தை வியர்வை துவாரங்கள் மூலமா நுரையீரல் வாங்கிக்குதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? இப்ப அதை செயல்படுத்துறாங்க. எப்படி செயல்படுத்துறாங்க? SP5 அப்படின்னு ஒரு அக்குபஞ்சர் புள்ளிய அவங்க தூண்டும் போது நம்ம உடம்புக்குள்ள மண்ணீரல் அப்படிங்கிற உறுப்பு கிட்ட இருந்து நுரையீரலுக்கு ஈரப்பதம் வரும். சரியா? ஒரு ஈரப்பதம் வரும். அந்த ஈரப்பதம் வந்தால் நுரையீரல் தனக்குள் தேங்கி இருக்கக்கூடிய அந்த சளி கழிவை இலகுவாக வெளியேற்ற முடியும். அடுத்து பிரபஞ்ச சூழல்ல இருந்து நுரையீரல் ஈரப்பதத்தை கிரகிக்குது. அதை கிரகிக்க செய்யறதுக்கான ஒரு புள்ளி என்பது என்ன? LU9. அந்த புள்ளியை அவங்க போட்டுக்கிறாங்க. அப்ப நுரையீரலுக்கு 2 சோர்ஸ் கிட்ட இருந்து ஈரப்பதம் கிடைச்சிருச்சு. அப்ப அந்த சளிங்கிற கழிவு இலகுவா உடம்பை விட்டு வெளியே போகுது. சரியா? அப்புறம் இன்னொன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, சளி இருக்கும்போது, அதாவது சளி உடலால் வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கும் போது பசி இருக்காது, சரியா பசிக்காது, உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்குன்றதையும் அக்குபஞ்சர் மூலமா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா உயிராற்றல் ஒரு கழிவை வெளியேற்றிக்கிட்டு இருக்கும்போது அதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும், மற்ற வேலைகளை மினிமைஸ் பண்ணி வச்சிரும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால பெருசா பசிக்காது. சரி, அதனால எளிமையான உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பழங்கள் சாப்பிடலாம், கஞ்சி சாப்பிடலாம், சூப் சாப்பிடலாம் அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதே நேரத்துல உடல் அசைவுகளுக்கான சக்தி இருக்கு. அது ஏன்னா அந்த சக்தி சளியை வெளியேற்றுறதுக்காக இங்க செயல்பட்டுக்கிட்டு. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த டயர்ட்னஸை மதிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பண்ணதுனால எந்த மருந்தும் இல்லாம, எந்த மாத்திரை இல்லாம, எந்த சிறப்பும் இல்லாம, நாட் ஈவன் ஏ ஹெர்பல் மெடிசன் கூட இல்லாம அவங்களுடைய சளி உடம்பை விட்டு வெளியேறி அவங்க உடம்பு தூய்மையாயிருச்சு. சரியா? இது அக்குபஞ்சர் மருத்துவ நுட்பங்களை கற்றுக்கொண்டதன் விளைவாக அந்த அக்கா செய்து கொண்ட ஒரு சிகிச்சை முறை. ரைட்? இது எல்லாருக்கும் புரியுதா? இப்போ சளியில இருந்து அவங்க கிளியர் ஆயிட்டாங்க. அந்த அக்கா அடுத்து என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, இன்னுமேல் எனக்கு சளியே பிடிக்க கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்களுக்குள்ள கேட்டுக்கிறாங்க. அக்குபஞ்சர்ல அதையும் அவர்கள் கற்றிருக்கிறார்கள். அதுதான் அக்குபஞ்சருடைய நோய் தடுப்பு அணுகுமுறை. அதாவது அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியல்னு சொல்லக்கூடிய விஷயம். நோய்களே வராமல் வாழ்ந்து கொள்வதற்கான வழிமுறையை தான் நம்ம அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியல் என்று சொல்லுகின்றோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, நோயை நீக்கிக்கிட்டாங்களா, இப்ப ஃப்ரீ ஆயிட்டாங்களா,
இப்போ அடுத்து எனக்கு சளியை பிடிக்க கூடாதுன்ற ஒரு டிட்டர்மினேஷன்ல அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியல்ல அவங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த நாள்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அக்குபஞ்சர்ல அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க, சளி பிடிக்காம வாழ்றதுக்கான விஷயங்கள் என்ன கத்துக்கிட்டாங்க அப்படின்னா, முதல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி சளிங்கிறது ஒரு கழிவு. சளி பிடிக்கிறதுங்கிறது வந்து அந்த கழிவு உடம்பால வெளியேற்றப்படக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இந்த கழிவு எங்க இருந்து உருவாகுதுன்னா, ஜீரணம் சரியா நடக்காததுனாலதான் இந்த கழிவுகள் உடம்புல உருவாகுதுன்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்க. அப்ப இந்த ஜீரணம் சரியாம நடக்காம போறதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்குது? 3 காரணங்கள் இருக்குது. ஒண்ணு, தவறான உணவுகளை சாப்பிடுறது. இன்னொன்னு, சரியான உணவுகளை கூட தப்பான முறையில சாப்பிடுறது. 3வது வந்து ஜீரணத்தை நிகழ்த்தக்கூடிய உள் உறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து சோர்வா இருக்கிறது, பலகீனமா இருக்கிறது, போதுமான சக்தியில் இல்லாம இருக்கிறது. அதுக்கு காரணமான வாழ்வியல் தவறுகளும் எமோஷனல் டிசார்டர்ஸ் சொல்லக்கூடிய மனதின் தன்மைகளும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா? இப்ப அவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன மாதிரி மாற்றங்களை கடைபிடிச்சு சளியே பிடிக்காத அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல தவறான உணவுகள் அதை ஐடென்டிஃபை பண்றாங்க. அதாவது என்ன தவறான உணவு நம்ம மீன் பண்றது என்ன தெரியுமா? சளி கழிவுகள் உருவாக வாய்ப்பு உள்ள உணவுகள், நம்ம ஜீரணத்தை வந்து கடினப்படுத்தக்கூடிய உணவுகள். அவ்வளவு ஈஸியா அந்த உணவுகளை ஜீரணம் பண்ணி அதுல இருந்து எனர்ஜியை பிரிச்சிட முடியாது. அந்த மாதிரியான உணவுகளை அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரசாயன இனிப்புகள், இந்த ஒயிட் சுகர்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரசாயன இனிப்புகள், இது மண்ணீரலுடைய சக்தியை குறைக்கும்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அக்குப்பஞ்சர்ல அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மண்ணீரல் யாருங்க அப்படின்னா, மண்ணீரல் தான் ஜீரண மண்டலத்தினுடைய தலைமை உறுப்பு. அது எங்கெங்க இருக்கு? அது உடம்போட லெஃப்ட் சைட்ல நம்ம வயிறு இருக்கு இல்லையா, அந்த வயிறை ஒட்டி ஒரு நம்மளுடைய உதடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன உறுப்பு, குட்டியூண்டு உறுப்பு. அதுதான் டைஜஸ்டிவ் சிஸ்டமுடைய பிரைமரி ஆர்கன் அப்படிங்கிறத அக்குபஞ்சர்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஜீரணம் சரியா நடக்காததுனால தானே சளிக்கழிவு உருவாகுது. அப்போ ரசாயன இனிப்புகள் சாப்பிடும்போது அந்த ஜீரண மண்டலத்தினுடைய தலைமை உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த மண்ணீரலுடைய சக்தி குறையுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க இனிமேல் நான் ஸ்வீட்டே சாப்பிட்றது இல்லைன்னு டிசிஷன் எடுத்துட்டாங்க. அப்போ ஸ்வீட்டே சாப்பிடாம எப்படிங்கன்னா, இயற்கையான இனிப்புகளை தவிரதான் பழங்கள் சாப்பிடுவாங்க, தேன் சாப்பிடுவாங்க, தேங்காய் சாப்பிடுவாங்க, நட்ஸ் சாப்பிடுவாங்க, டேட்ஸ் சாப்பிடுவாங்க, கரும்பு ஜூஸ் குடிப்பாங்க. ஆனா இந்த ஒயிட் சுகரை சாப்பிட மாட்டாங்க. சரியா? ஏன்னா அதெல்லாம் மண்ணீரலுடைய சக்தியை குறைக்கும், ஜீரணம் கெடும், இதனால கழிவுகள் அதிகமா உருவாகுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்து மைதா உணவுகள். இந்த மைதா உணவுகள் அப்படிங்கிறது வந்து அதை டைஜஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். பாடி ஒரு உணவை ஜீரணம் பண்றதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுது. கம்ப்ளீட்டா அதை ஜீரணம் பண்ணி சக்திகளை பிரிச்சுட்டாதான் சக்சஸ். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கழிவு அதிகமா உருவாயிடும். இந்த மைதா உணவுகளுக்கு வந்து அந்த ஜீரணத்தை வந்து ஃபெயிலியர் ஆக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எல்லா நேரமும் மைதா உணவுகள் கம்ப்ளீட்டா டைஜஸ்ட் ஆயிடும்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும். அதனால அவங்க அதுல ஒரு எச்சரிக்கையா இருந்துக்கிறாங்க. எப்பயாவது சாப்பிடுவாங்க, 5 புரோட்டா சாப்பிட மாட்டாங்க, 1 புரோட்டா சாப்பிடுவாங்க. அது கூட மதியானம் சாப்பிடுவாங்க, நைட் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறாங்க. அடுத்து இந்த டீப் ஃப்ரைடு உணவுகள்ல வந்து ஒரு லிமிட்டேஷன் வச்சிருக்காங்க. ஏன்னா பொரிக்கப்பட்ட உணவுகள் ஜீரணிப்பதற்கு கடினமான உணவுகள். பாடி வந்து அதை நல்லாவும் ஜீரணம் பண்ணலாம், ஜீரணம் பண்ணாமலும் போகலாம், டிபெண்ட்ஸ். அதனால இந்த பொரிக்கப்பட்ட உணவுகள் மேல அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்குது. அதே மாதிரி பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள்ல அவங்க கவனமா இருப்பாங்க. அது நமக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதாங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. அக்குபஞ்சர் வாழ்க்கை வழிமுறைகள்ல அது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. அடுத்து வந்து இந்த குளிரூட்டப்பட்ட உணவுகளை அவங்க தவிர்த்து விடுவாங்க. ஏன்னா அதுவுமே மண்ணீரலை வந்து பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு உட்கொள்ளல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி தவறான உணவுகள்லாம் அவங்க தவிர்க்கக்கூடிய புரிதல் அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியல் மூலமா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புளிப்புத்தன்மை, புளிப்பு சுவை உள்ள உணவுகள் நம்முடைய கல்லீரலுடைய சக்தியை குறைக்கும் அப்படின்றத அக்குபஞ்சர்ல சொல்லி கொடுத்துருக்கு. மண்ணீரல் ஜீரண மண்டலத்தினுடைய தலைமை உறுப்பு. இனிப்பு சாப்பிட்டா அது வந்து மண்ணீரலை சோர்வாக்கும், ஜீரணம் வந்து கெட்டு போகும், சளி கழிவுகள் இதர கழிவுகள் உருவாகும். ரைட்டு. இந்த கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் என்ன சம்பந்தம்? புளிப்பு சாப்பிட்டா கல்லீரலோட சக்தி தானே குறையுது. இங்க என்ன முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த மண்ணீரலுக்கு கல்லீரல் வந்து ஒரு முக்கியமான உதவியை செய்து கொண்டிருக்கிறது ஜீரணத்தை செய்வதற்கு.
கல்லீரலுடைய உதவி இல்லாமல் மண்ணீரலால் ஜீரணத்தை முற்றிலும் வெற்றிகரமாக நிகழ்த்த முடியாது என்பதுதான் அக்குபஞ்சருடைய மிகப்பெரிய தியரி. அப்ப நம்ம புளிப்பு தன்மை, புளிப்பு சுவை உள்ள உணவுகளை சாப்பிடும்போது, அதிகமா சாப்பிடும்போது கல்லீரலுடைய சக்தி குறைந்து கல்லீரல் மண்ணீரலுக்கு ஜீரணத்தை செய்வதற்கான உதவிகளில் ஒரு முழுமையான சப்போர்ட் கொடுக்க முடியாது. அதனால இந்த கல்லீரலை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம தவிர்க்கணும்ன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுல இந்த புளிப்பு தன்மைனா என்ன? ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன்ல நிறைய லெவல்ஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறோம். இப்ப திங்கக்கிழமை மாவு அரைக்கிறோம், செவ்வாய்க்கிழமை இட்லியோ தோசையோ சுட்டு சாப்பிட்டுட்டோம், அது நல்லது. ஆனா புதன்கிழமை சுடும்போது, வியாழன் வெள்ளின்னு போகும்போது புளிப்புடைய அளவு அதிகமாயிட்டே இருக்கு. அது நம்முடைய கல்லீரலுடைய சக்தியை குறைக்கும். கல்லீரலுடைய சக்தி குறைந்தால் மண்ணீரலுக்கு அது ஹெல்ப் பண்ணாது. கல்லீரலுடைய ஹெல்ப் கிடைக்காம மண்ணீரல் எஃபிஷியண்டா டைஜஷனை பண்ணாது. எஃபிஷியண்டான டைஜஷன் நடக்கலைன்னா நீங்க சாப்பிட்ட உணவுகள்ல ஒரு பெரும்பகுதி கழிவுகளாக மாறி. இந்த லிங்கை அக்குபஞ்சர் மருத்துவத்துல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால எப்பயுமே இட்லி தோசை சாப்பிட்டா ஃப்ரெஷ் மாவுல தான் சாப்பிட்றாங்க. எல்லா நாளும் இட்லி தோசை அவங்க சாப்பிட மாட்டாங்க. வாரத்துல 1 நாள் 2 நாள் சாப்பிட்டுப்பாங்க. சரியா? அடுத்து புளிப்பு சுவை உள்ள உணவுகள். புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், புளிக்குழம்பு, மீன் குழம்பு, இதெல்லாமே புளிப்பு சுவை கொண்ட உணவுகள். இதுல நம்ம ரொம்ப மாடரேஷனா எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கு. சரி, அப்ப புளிப்பு மேல ஒரு அக்கறை, ஒரு கவனம் அவங்களுக்கு வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா சரியான உணவுகள். சரியான உணவுகள்னா என்ன? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மண்ணீரல் கிட்ட இருந்து நுரையீரலுக்கு ஈரப்பதம் போயிட்டு இருக்குன்னு படிச்சோம். அப்போ எந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிட்டா இந்த மண்ணீரலுக்கும் நுரையீரலுக்குமான அந்த ஈரப்பதத்தினுடைய பரிமாற்றம் சரியா நடந்து நம்ம உடம்புல சளிங்கிறது தேங்கவே தேங்காது. அப்பப்ப வெளியில போயிடணும். வெளி மூச்சிலேயே சளி வெளியே போயிடணும். தேங்குற பட்சத்துல, உருவாகிற பட்சத்துல அதுக்கு உதவக்கூடிய உணவுகள் என்னங்கிறத அவங்க கத்துக்கிட்டாங்க. அது என்ன? நிறைய பழங்கள் சாப்பிடணும், காய்கறிகள் சாப்பிடணும், சுவை மிதமான உணவுகளை சாப்பிடணும். எல்லாத்துலயுமே சுவை மாடரேட்டா இருக்கணும். எக்ஸசிவ் எதுவுமே இருக்கக்கூடாது. போதுமான தண்ணி குடிக்கணும். வாய் வச்சு பொறுமையா உமிழ்நீர்ல கலந்து தொண்டை அந்த தண்ணீருடைய குளிர்ச்சி சக்தியால குளிர்ந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி உள்ள போகணும். தொண்டை குளிர்ச்சி அடையாம உடம்போடைய எந்த உள்ளுறுப்பும் அந்த தண்ணியோட குளிர்ச்சி சக்தி அக்செப்ட் பண்ணாதுன்ற விதிய அக்குபஞ்சர்ல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால எப்ப பார்த்தாலும் அவங்க தண்ணி குடிக்கும்போது உட்காந்து வாய் வச்சு பொறுமையா உமிழ்நீர்ல கலந்து தொண்டையை நினைச்சுதான் குடிப்பாங்க. இல்லாட்டினா இங்க கடகடன்னு தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா, அதுவே சளியா மாற வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனால சரியான உணவுகளை கூட அவங்க சரியான முறையில சாப்பிடுறாங்க. நிறைய திரவ ஆகாரங்கள் சாப்பிடுறாங்க. திரவ ஆகாரங்கள் என்னது? இளநீ, மோர், பல ரசங்கள், கரும்பு ஜூஸ், சூப்பு, பதனி, நொங்கு, இந்த மாதிரி திரவ ஆகாரங்கள் நிறைய சாப்பிடும்போது மண்ணீரலுக்கும் நுரையீரலுக்குமான கனெக்டிவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த மாய்ஸ்சர் டிஸ்ட்ரிபியூஷன் ஒழுங்கா நடந்துட்டாலே நுரையீரல் ரொம்ப லைட்டரா இருக்கும். அந்த லைட்டரா இருந்தாலே உங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், சுறுசுறுப்பா இருப்பீங்க. சுறுசுறுப்பு இல்லாம மந்தமா இருக்கீங்கன்னாலே அது நுரையீரலுடைய ஒரு பலகீனம். அப்போ அவங்க இந்த காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த நுரையீரல் பேலன்ஸ்ட் ஆகி ஒரு சுறுசுறுப்பு வரும்ன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, முக்கியமா சளி கழிவுகள் உருவாகாதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த சரியான உணவுகளை சரியான முறையில சாப்பிட்றதுன்னா என்னது? பசிக்காம சாப்பிடக்கூடாது. ஏன்னா பசிங்கிறது ஜீரணத்தை நிகழ்த்துவதற்கு உடல் தயாராக இருப்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு உணர்வு. பசி வந்தால்தான் சாப்பிட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார். ஏன்னா பசிக்காம நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஜீரணம் பண்றதுக்கு உறுப்புகள் தயாரா இருக்காது இல்லையா? சரியா? இப்ப தயாரா இல்லாத நிலையில அந்த உறுப்புகள் சரியான முறையில ஜீரணத்தை பண்ணாது இல்லை, அப்ப கழிவுகள் உருவாயிடும். அந்த கழிவுகள்ல முதல் வடிவமே சளிதான். அதனால ரொம்ப கவனமா அவங்க பசிக்காம சாப்பிட மாட்டாங்க, தாகம் இல்லாம தண்ணி குடிக்க மாட்டாங்க, வேகமா சாப்பிட மாட்டாங்க, மெதுவா சாப்பிடுவாங்க. ஏன்னா வேகமா சாப்பிட்டாலும் ஜீரணம் சரியா நடக்காது. நைட் ரொம்ப லேட்டா சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுவாங்க. சோர்வா இருக்கும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா சோர்வா இருக்கும்போது கல்லீரல் ஜீரணத்தை செய்வதற்கான தகுதி நிலையில் இருக்காது. அதனால ஜீரணமும் சரியா நடக்காது. சோர்வுங்கிறது வேற, பசிக்கிறதுங்கிறது வேறங்கிறத அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால
டயர்டா இருக்கும்போது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பசி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுவோம். அப்புறம் உணவின் மீது கவனம் இல்லாமல் சாப்பிடுதல் ஜீரணத்தை கெடுக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால உணவு மேல கவனம் வச்சு சாப்பிடுறோம். ஸோ இதெல்லாமே அக்குபஞ்சர் கற்றுக்கொண்டதனால் அவர்களுக்கு வந்த ஒரு தெளிவு. அதுக்கப்புறம் என்ன நம்ம பார்த்தோம்? 3 காரணங்கள் ஜீரணம் சரியா நடக்காம போறது. தவறான உணவுகள், சரியான உணவுகளை தவறான முறைகளில் உட்கொள்ளுதல். 3வது ஜீரண உறுப்புகளுடைய சக்தி குறைந்திருத்தல். அதுக்கு என்னங்க காரணம்னா, அது ஃபுல்லா எமோஷனல் டிசார்டரா இருக்கு. மனசுல கவலை இருந்தா அது மண்ணீரலை பாதிக்கும். மனசுல கோபம் இருந்தா அது கல்லீரலுடைய சக்தியை குறைக்கும். கவலையும் கோபம் இருந்தா ஜீரணம் 0. பயம் இருந்தா அது சிறுநீரகத்தோட சக்தியை குறைக்கும். சிறுநீரகம் ஒழுங்கா இருந்தா தான் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் குவாலிட்டியா செக்ரீட் ஆகும். டைஜஸ்டிவ் என்சைம்ஸோட குவாலிட்டி இல்லாத நிலை அஜீரணத்துக்கு ஒரு காரணம். இப்போ பயம் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு எஃபெக்டிவ் டைஜஷன் நடக்காது. மனசுல பெருமையும் பொறாமையும் இருக்கும்போது டைஜஸ்டிவ் ஃபயர் எக்குத்தப்பா வேலை செஞ்சு உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் உருவாக்கிடும், அல்சரை உருவாக்கிடும், இன்னும் நிறைய பிரச்சனைகள் உருவாக்கலாம். அடுத்து மனசுல துக்கம் இருக்கிறது, நடந்து முடிஞ்சதையே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் இருந்தா அந்த ஒரு மனநிலை நுரையீரலை மந்தப்படுத்தி சளியை பெருக்கி விடும். அடுத்து தூக்கம் சரியா இல்லை, தூக்கம் சரியா இல்லாத நிலை கல்லீரலுடைய சக்தியை குறைக்கும். மருந்து மாத்திரைகள் சாப்பிடுறது கல்லீரலுடைய சக்தியை குறைக்கும். இதெல்லாமே அக்குபஞ்சர்ல அவங்க படிச்சது. இதெல்லாம் இருந்தா ஜீரண உறுப்புகளுடைய சக்தி குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால அப்ப மனசை சரி பண்ணாதான் எல்லாம் சரியாகும் அப்படின்றதுக்காக அவங்க இறைவழி தியானம் சொல்லப்படக்கூடிய இந்த விபாசனாவுடைய தியரிஸை கத்துக்கிட்டாங்க. மனம்னா என்ன, மனம் எப்படி வேலை செய்யுது, நெகட்டிவ் எமோஷன்ஸ் எப்படி மனசுல உருவாகுது, அதை எப்படி நம்ம டீல் பண்ணணுங்கிறத அவங்க கத்துக்கிட்டாங்க. சரியா? ஸோ இந்த அக்குபஞ்சர் வகுப்புல முதல் முறையா இந்த விபாசனாவுடைய தியரிஸையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே அக்குபஞ்சர் படிச்சவங்க இந்த தியரிஸை மீண்டும் அட்டன் பண்றதுக்கு அழைப்பு கொடுக்கப்படும். அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? அப்போ இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க, அக்குபஞ்சர் படிச்சதுனால என்ன நடந்துருச்சு? அந்த அக்காவுக்கு சளி பிடிச்சதுல இருந்து இயற்கையா குணமாயிட்டாங்களா? அடுத்து சளி பிடிக்காம இருக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டாங்களா இல்லையா? சரியா? இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்திலையுமே எப்படி சரியான தன்மையில எஃபெக்டிவா பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறத அக்குபஞ்சர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கிறாங்க. அக்குபஞ்சர் எல்லாத்தையும் கவர் பண்ணுது. உணவு, ஜீரணம், கழிவு நீக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு மரணம் வரைக்கும் அக்குபஞ்சருடைய தியரிஸ் இருக்கு. ஒவ்வொரு வாழ்வியல் அம்சத்தை பற்றியும் அக்குபஞ்சர் கொடுக்கக்கூடிய தெளிவை போல வேறு எந்த தெளிவும் எங்கும் இல்லை. அந்த அளவுக்கு அக்குபஞ்சருடைய தியரிஸ் முழுமையான ஒரு தெளிவை தருகிறது வாழ்வியல் அம்சம் பொறுத்து. அப்போ இந்த மாதிரி தெளிவை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபரால் எப்படி வாழ முடியும்? நிறைவாக வாழ முடியும். வாழ்வியல் அம்சங்களில் நிறைவாக வாழ முடியும். அக்குபஞ்சர் ஞானங்களை கொண்டு வாழ்வினுடைய முழுமையை நோக்கி அவருடைய வாழ்க்கையை அந்த அக்கா அமைச்சுக்கிறாங்க. அப்போ அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை இயல்பாகவே ஒரு ஆன்மீக வாழ்வாக அமைகிறது. அதற்கு அக்குபஞ்சர் ஞானம் அவருக்கு உதவியது. அக்குபஞ்சர் ஞானம் மட்டும்தான் உதவ முடியும் என்று சொல்ல வரவில்லை. அக்குபஞ்சர் ஞானம் என்பது மிக முக்கியமானது என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்கின்றேன். சரி, இப்ப இன்னொருத்தர் இருந்தார் இல்லையா, மாத்திரை சாப்பிட்டாரு, அவர் கதி என்னாச்சுன்னு பார்க்கணுமா இல்லையா? அவர் என்ன பண்ணிட்டாரு, மாத்திரையை சாப்பிட்டாரு, சளி நின்றுச்சு. அந்த அக்கா பொறுமையா இருந்தாங்க, ரெஸ்ட் எடுத்தாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க. ஆனா இவர் அப்படிலாம் செய்யல, மாத்திரையை போட்டு அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. இப்ப இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் அந்த அக்கா தெரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்கிறாங்க. என்னன்னா, சளி என்ற வெளியேற்றப்பட வேண்டிய அந்த கழிவு உள்ளேயே அடக்கி வைக்கப்பட்டு விட்டது. கழிவுகள் நிறைந்திருக்கக்கூடிய உடலில் ஜீரணம் என்பது சிறப்புற நிகழாது. ஜீரணம் மட்டுமல்ல, எந்த ஒரு செயலுமே சிறப்புற நிகழாது. ஜீரணம் சிறப்புற நிகழாததன் காரணமாக அடுத்தடுத்து அவர் உட்கொள்ளக்கூடிய உணவுகளும் கழிவுகளாக மாறி கழிவுகள் பெருகவும் புதிய புதிய கழிவுகள் உருவாகும் வாய்ப்புகள் இருக்குதா இல்லை? அந்த கழிவுகள் உருமாற்றம் அடையும். ஒரு கழிவு இன்னொரு கழிவாக மாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். அதை இவர் புதிய நோய் என்று எடுத்துக்கொள்வார். சளி கழிவு அடக்கி வச்சிட்டீங்க இல்லையா, அந்த சளி கழிவு என்ன, இவர் சளியா மாறி வெளியே போனா திருப்பி திருப்பி உள்ள அமுச்சு விட்டுறாரு. நம்ம வேற மாறி மாறி வெளியில போவோம்னு சொல்லிட்டு அது ஒரு கட்டியா மாறி, சரியா, அல்லது வேற ஏதோ ஒரு வழியா மாறி, பெயின் வழியா மாறி வரும், அதையும் அவர் மருந்து போட்டு அடக்கிடுவார். இந்த மாதிரி எங்கிட்டும் வெளியில விடுறதே இல்லை கழிவுகளை. அப்போ புதிய புதிய நோய்கள், அந்த புதிய புதிய நோய்களுக்கு புதிய மருந்துகள், அந்த புதிய மருந்துகளால் பக்க விளைவுகள் என்ற பெயரில் இன்னும் புதிய நோய்கள்.
நோய், மருந்து, கழிவு, புதிய நோய், புதிய மருந்து, புதிய கழிவு, புதிய நோய், புதிய மருந்து, இந்த மாதிரி ஒரு நோய்த்தன்மையினுடைய கெட்ட சுழற்சியில் அவர் சிக்கிக் கொள்கின்றார். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? வாழ்வியல் அம்சங்களை பற்றிய தெளிவே இல்லாம ஒரு நோய் வந்திருக்குன்னா அதை நம்ம எப்படியாவது கிளியர் பண்ணிக்கணும். அது ஏன் வந்துச்சுன்னா திங்க் பண்ண கூடாது. அதை கிளியர் பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் வந்து ஆரோக்கியத்துக்கான வழிமுறை கிடையாது. அப்போ வாழ்வியல் அம்சங்களில் நாம் செய்யக்கூடிய தவறுகளால் தான் நாம் மருத்துவம் தேவைப்படக்கூடிய மனிதர்களாக மாறுகிறோம். மீண்டும் மீண்டும் அந்த வாழ்வியல் அம்சங்களில் தெளிவுகளை அடைந்து கொள்ளாமல் இருக்கும்போது மருத்துவத்தினுடைய தேவை இன்னும் இன்னும் நமக்கு தேவைப்படக்கூடிய தன்மை உருவாகிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நோய் நிலைகளுடைய சுகவீனத்தினுடைய ஆழமான நிலைகளுக்கு ஒரு மனிதர் செல்லுகின்றார் என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அக்குபஞ்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய தேவை என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே அக்குபஞ்சர் அப்படின்னாலே நம்ம இப்ப கூட ரீசெண்டா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, சொல்லியிருந்தோம். அக்கு பிளஸ் பங்க்சர். அக்குன்னா அக்யூரேட், துல்லியமானது, சரியானது, தேவையானதுன்னு புரிஞ்சுக்கணும். பங்க்சர் அப்படின்னா இன்செர்ட் பண்றது, குத்துதல், உட்செலுத்துதல், புகுத்துதல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அக்குபஞ்சர் செயல்முறை என்பது எது சரியானதோ, எது தேவையானதோ அதனை சரியான முறையில் உட்செலுத்துதல் அல்லது கொடுத்தல் என்று அர்த்தம். இது வந்து ஒரு கலை. அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி சயின்ஸ், இது ஒரு கலை. ஏன்னா சில நேரங்கள்ல சரியான ஒண்ணு தேவையில்லாம இருக்கலாம், சில நேரங்கள்ல தேவையானது சரியானதா இல்லாம இருக்கலாம். அதை நம்ம தவிர்க்கணும். சில நேரங்கள்ல தேவையானதையும் சரியானதையும் தப்பான முறையில கொடுத்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆயிடும். அதனால அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கலை. இது வந்து ஆழமா நேசிச்சு செய்யப்பட வேண்டிய ஒரு கலை. தேவையானதையும் சரியானதையும் சரியான தன்மையில் ஒருவருக்கு கொடுப்பதுதான் உண்மையான முழுமையான அக்குபஞ்சர் அறிவியல். அறிவியலாகவும் கலையாகவும் செய்யப்பட வேண்டிய ஒரு செயல்முறை. அறிவியல் என்பது புரிதல்களை கொண்டு செய்யப்படுவது, கலை என்பது உணர்வுகளை கொண்டு செய்யப்படுவது. இந்த ஹுவாங் டீன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார், சைனா. அவர் தான் அக்குபஞ்சர் உருவான காலத்துல ரொம்ப அக்குபஞ்சர் சப்போர்ட் பண்ணார். இந்த அக்குபஞ்சருடைய தியரிஸ் எல்லாம் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கேட்டுட்டு அவர் ரொம்ப வியந்து போயிட்டார். சூப்பரா இருக்கீங்க, இப்படியெல்லாம் ஒரு அறிவியல் இருக்க முடியுமா? எவ்வளவு பெரிய இறை ஞானமா இந்த அக்குபஞ்சர் இருக்குது. இதை நீங்க வந்து பாதுகாக்கணும், இதை நீங்க வந்து பாதுகாக்கணும், இதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு, இந்த சிகிச்சை முறையை எல்லா எதிர்கால சந்ததியினருக்கும் கொண்டு செல்லுமாறு கட்டளை இடுகின்ற இதனுடைய ஆணை. இந்த சிகிச்சை முறைய நீங்க எல்லா மனித குலத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த மருத்துவ முறையினுடைய தத்துவங்கள் எல்லாருக்குமே நீங்க தெளிவா சொல்லிக் கொடுங்க, தெளிவாக விளக்கப்பட வேண்டும். எந்த அளவுக்கு விளக்கப்படணும்? இந்த சிகிச்சைய யாரும் மறந்துடக்கூடாது, செய்யறது அவ்வளவு ஈஸியா இருக்கணும், கஷ்டமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்க இதை மாத்துங்க, அதுக்கு என்ன தேவை எல்லாத்தையும் செய்யுங்க, காசு தரேன்ட்டார். அது மஞ்சள் பேரரசுன்னு சொல்லக்கூடிய இந்த ஹுவாங் டி வந்து அந்த அக்குபஞ்சருடைய தன்மைகளை எந்த அளவுக்கு உள்வாங்கி இருந்தா எப்படியான ஒரு விஷயத்த செய்ய முடியும், சொல்ல முடியும். சரி, ஸோ இன்னைக்கு அக்குபஞ்சர் என்ற இறை ஞானம் மனித சமுதாயத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ஊடுருவி கொண்டிருக்கு. ஏனென்றால் அதனுடைய தேவை இன்றைக்கு அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மருத்துவம் என்ற பெயரில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேலும் மேலும் சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சூழலில் இந்த அக்குபஞ்சருடைய தேவை மிகவும் அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம எல்லாருமே நம்ம உடம்ப பாக்குறோம். இப்ப நீங்க என்னை பாக்குறீங்க, நான் உங்களை பாக்குறேன். நம்ம உடம்பு எல்லாருக்குமே தெரியுது. இந்த உடம்புக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். உடம்புக்கு பின்னாடி என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது. என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது? மூளை இருக்குது, எல்லாத்துக்கும் பிரச்சனையான ஒரே உறுப்பு தான். அடுத்து என்ன இருக்குது? கண் இருக்குது, அடுத்து காது இருக்குது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நுரையீரல், நேசல் பேசேஜ் எல்லாம் இருக்குது, நாக்கு இருக்குது, பல்லு இருக்குது, ஈறு இருக்குது, தைராய்டு கிளாண்ட் இருக்குது, இதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, ஸ்பிளீன் பார்த்தோம் இல்லையா, அது இருக்குது, வயிறு இருக்குது, பேங்க்ரியாஸ் கணையம் இருக்குது, கல்லீரல் இருக்குது. கல்லீரலுக்கு கீழே பித்தப்பைன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இதை எடுத்து விட்டாங்க. இப்ப குடல்கள், சிறுகுடல், பெருங்குடல்லாம் இருக்குது, கிட்னி இருக்குது, இதயம்
எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எடுத்து புது புது ஐட்டத்தை உள்ள வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு கிட்னி டயாலிசிஸ், கிரியாட்டின் வேல்யூஸ் எல்லாம் ஏறுறதெல்லாம் அதிகமாயிட்டு இருக்குது. அதுக்கான காரணங்கள்லாம் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். கிட்னியோட உண்மையான வடிவம் இது. கிட்னிக்குள்ள எவ்வளவு அற்புதமான ஃபில்ட்ரேஷன் செட்டப்ஸ் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். யூரினரி பிளாடர் இருக்குது. பெண்களுக்கு அற்புதமான ஒரு விஷயம், கர்ப்பப்பை இருக்குது, ஓவரிஸ் இருக்குது, ஃபெலோபியன் டியூப் இருக்குது. ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு பெண்ணுமே அவங்களோட இந்த கர்ப்பப்பையினுடைய இயக்கம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எனர்ஜி என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஸ்பைனல் கார்டு. நம்மளுடைய டிஸ்க் அமைப்பு, ஸ்பைனல் கார்டு இருக்குது. அதுல இருந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ நிறைய ஐட்டங்கள் நமக்குள்ள இருக்குது. அதுக்கப்புறம் ரத்த குழாய்கள் இருக்குது. அந்த ரத்தத்துல என்னென்ன அம்சங்கள் இருக்குது, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ், பிளாஸ்மா, அது எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அது போக ரொம்ப முக்கியமா அந்த ஸ்கெலட்டல் செட்டப் இருக்குது. இதுதான் உடம்புடைய கட்டமைப்பு. அது போக அந்த எலும்புகள் மேல தசை போர்த்தப்பட்டு இருக்கிறது. அதுல என்னென்ன இருக்குது பாருங்க. இந்த மசில் செட்டப்னு அக்குபஞ்சர்ல சொல்லுவாங்க. தசைகள், தசை நார்கள், திசுக்கள், இது மூணுமே எலும்புகள் மேல போர்த்தப்பட்டு தான் நமக்கு ஒரு வடிவம் கிடைக்குது. அப்புறம் இந்த உறுப்புகள் எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த உறுப்புகள் எல்லாமே ஒரு ஒழுங்கமைவான இருப்பிடத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அங்கங்க ஏனாதானு இல்லை, எல்லாமே ஒரு இருப்பிட ஒழுங்குல இருக்குது. இந்த இருப்பிட ஒழுங்கு மாறும்போதுதான் அதை நம்ம ஹெர்னியான்னு சொல்றோம். அப்ப இந்த இருப்பிட ஒழுங்கு என்பது நம்ம உடலுடைய ஒரு முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் தாண்டி செல்கள் இருக்குது. ஸோ நம்ம சாதாரண ஒரு மனிதரை பார்க்குறோம், அவருக்கு வேண்டி உள்ள எவ்வளவு ஆர்கன்ஸ் இருக்கு. இந்த ஆர்கன்ஸை கூட விடுங்க, இந்த ஒவ்வொரு ஆர்கன்ஸுக்கு பின்னாடியும் ஒரு எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜி தான் அந்த ஆர்கனை இயக்குது. நாம அந்த எனர்ஜியை பத்தி தான் படிக்க போறோம், உறுப்புகளை பத்தி படிக்க போறது இல்லை. ஏன்னா எனர்ஜியினுடைய ஒழுங்கு தான் உறுப்புகளுடைய ஒழுங்கு, அவ்வளவுதான். உறுப்புகளை பத்தி படிக்கிறதுக்கு நீங்க எம்பிபிஎஸ் படிக்கலாம், நீட் எக்ஸாம்லாம் எழுதணும். ஆனா அந்த உறுப்புகளையே இயக்கக்கூடிய எனர்ஜியை பத்தி படிக்கிறதுக்கு எந்த எக்ஸாம் எழுத தேவையில்லை. எக்ஸாம் எழுதாம படிச்சாதான் இந்த எனர்ஜியை பத்தி புரியும். எக்ஸாம் எழுதணும்னு படிச்சீங்கன்னா புரியாம போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு ஞானம், இது ஒரு அகாடமிக்கல் நாலேஜ் கிடையாது. இது ஒரு கலையாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு இறைஞானம். அப்போ இந்த எனர்ஜி தான் உறுப்புகளை இயக்குது. எனர்ஜி ஒழுங்கா இருந்தா உறுப்பு ஒழுங்காகத்தான் இருக்க முடியும், வேற வாய்ப்பே கிடையாது. சரியா? அப்போ ஒவ்வொரு பரு அமைப்பிற்கு பின்னாலும் அதனை இயக்கக்கூடிய உயிராற்றலுடைய ஒரு கஸ்டமைஸ்டு தன்மை இருக்குது. ஒரு தகவமைக்கப்பட்ட உயிராற்றலுடைய கட்டமைப்பு இருக்கிறது. அந்த உயிராற்றலுடைய தன்மை என்ன, அது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது, அதுல என்ன மாதிரியான தவறுகள் நேருவதற்கு வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அப்படியே தவறு நேர்ந்துட்டா அதை எப்படி சரி பண்ணலாம், மீண்டும் தவறுகளே நிகழாத அளவுக்கு அந்த உறுப்புடைய எனர்ஜி எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், இது எல்லாத்தையும் கத்துக்கிறதா அக்குபஞ்சர். அக்குபஞ்சர்ல எந்த உறுப்பை பத்தி நம்ம படிக்கல, அந்த உறுப்புகளை எல்லாம் இயக்கக்கூடிய எனர்ஜியை பத்தி தான் படிக்கணும். இதுதான் அக்குபஞ்சருடைய வாழ்க்கை அறிவியல் மற்றும் மருத்துவ நுட்பங்கள் பற்றிய படிப்பு. சரியா? அப்போ அக்குபஞ்சர் மருத்துவத்தினுடைய சாரமே என்ன தெரியுமா? ஒரு உறுப்பிற்கான உயிராற்றலை செம்மைப்படுத்துதல், அவ்வளவுதான். அதுக்கு என்னெல்லாம் தேவை எல்லாத்தையும் படிக்கிறது தான் அக்குபஞ்சர் மருத்துவம். உயிராற்றல் ஃப்ளோல தடை இருந்தால் அதை நீக்கணும், ஃபிளக்சுவேஷன்ஸ், ஏற்றத்தாழ்வுகள் இருந்தால் அதை நியூட்ரலைஸ் பண்ணணும், டிஃபிஷியன்சிஸ் இருந்தால் அதை போதுமான தன்மைக்கு மாற்றணும். இதெல்லாம் தான் அக்குபஞ்சர். ஸோ இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை அகாடமிஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா சொல்லித்தர்றாங்க, நம்ம ஒரு விதமா சொல்லித்தரோம். நம்ம ஒரு சிலபஸை உருவாக்கியிருக்கோம். இந்த சிலபஸை நீங்க ரீட் பண்ணுங்க. இது இது நான் உருவாக்கின சிலபஸ். பொதுவான விஷயங்களோட அக்குபஞ்சருக்கு தேவையான சில விஷயங்களை இதுல சேர்த்துருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கும் போதுதான் அக்குபஞ்சர் முழுமையடையும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ஸோ அதனால எல்லாத்தையுமே இதில் நம்ம சேர்த்துருக்கிறோம். இறைவன் அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நன்மையாகவும் மேன்மையாகவும் மேட்டும். ஸோ இறைவன் நாடியவர்களுக்கு இந்த அக்குபஞ்சர் ஞானம் கிடைக்கும். எல்லாருமே அக்குபஞ்சர் படிக்க முடியாது, இறைவன் நாடியவர்கள் நிச்சயமாக படிப்பார்கள். சரியா? ஸோ அக்குபஞ்சர் வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரத்திலிருந்து வகுப்புகள் தொடங்குது. சனி ஞாயிறு வகுப்புகள் நடக்கும். காலை 6:30 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் வகுப்புகள் நடக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி தான் நடக்கும். டிஸ்பிளே பண்ணுவோம். டிஸ்பிளே பண்றதை நான் டீச் பண்ணுவேன். அந்த டிஸ்பிளே பண்ணக்கூடிய நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வகுப்பினுடைய வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வகுப்பினுடைய ஆடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்பயுமே நீங்க அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அறிமுக வகுப்புன்றாலும் நம்ம இன்ட்ராக்ஷன்ஸ் பெருசாக இல்லை. ஜென்ரலாக டீச்சிங் செஷன்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலோ உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றாலோ தெரிவிக்கலாம். ஸோ அக்குபஞ்சர் அப்படிங்கிறது மனித வாழ்வியலுக்கு அவசியமான ஒரு கல்வி அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. இதை நீங்க எங்க வாய்ப்பு இருந்தாலும் போய் படிச்சிருங்க. எங்க வாய்ப்பு இருந்தாலும் இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், வீட்டுக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த வகுப்பு வந்து நம்ம வந்து ஒரு ஃபேமிலி வகுப்பா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து அட்டன் பண்ணுங்க, உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்க ஃபேமிலியா அட்டன் பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஆங்கில மருத்துவமே தேவைப்படாத அளவுக்கு நம்ம வாழ்ந்துக்கணும். இப்போ ஆங்கில மருத்துவத்தை குறை சொல்றதுக்கு இங்க யாரும் இல்லை. ஆங்கில மருத்துவம் தேவைப்படாத அளவு வாழ்ந்து வரணும். அதுக்கு அக்குபஞ்சர் மருத்துவத்தினுடைய புரிதல்கள் என்பது தேவை. அதனால இதனோட முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான கன்வீனியன்சஸ் எல்லாமே இந்த கோர்ஸ்ல இருக்குது. அதோட இந்த இறைவழி தியானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மனசுதான் எல்லாமே. அந்த மனசுனா என்ன, இந்த மனசோட கட்டமைப்பு என்ன, அதை எப்படி நம்ம வந்து கையாளணும், அதுக்கு உதவக்கூடிய வழிமுறைகள் என்னங்கிறதையும் இந்த சிலபஸோட நம்ம சேர்த்திருக்கிறோம். ஸோ பொதுவாக இந்த சிலபஸை முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 30லேருந்து 35 வகுப்புகள் தேவைப்படலாம். டிபெண்ட்ஸ், இந்த சிலபஸ் முடிக்கிற வரைக்கும் நம்ம வகுப்புகளை நடத்துவோம். இந்த சிலபஸ் இல்லாம இந்த இறைவழி தியானம் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸையும் நம்ம இந்த வகுப்போட சேர்ந்தே நம்ம கற்றுப்போம். அது ஒரு தனியா ஒரு 12 நாள் வகுப்பு. அதுக்கு எல்லாருக்குமே அழைப்பு கொடுக்கப்படும். ஸோ அதையும் நீங்க கற்றுக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் திஸ் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். இறைவன் நாடினால் நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். இந்த வகுப்போட ரெக்கார்டிங் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம், அப்புறமா கூட நீங்க பார்த்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். எல்லா பெருமைகளும் இறைவனுக்கு.